இந்த விஜய்க்கு ஒரு தனக்கு யோசனை இருக்க வேண்டும், இல்லை யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்ள வேண்டும். தனக்காகவும் யோசனை கிடையாது, யோசனை உள்ளவனையும் வைத்துக் கொள்வது கிடையாது. அவனுக்கு கால் ஷீட் பார்க்குறவன் ஆலோசகன், இல்லை என்றால் ஜோதிடன் ஆலோசகன், இல்லை என்றால் ஜான் ஆரோக்கியசாமி, இந்த லாட்டரி சீட்டுக்காரன், இவர்கள் தான் பக்கத்தில் இருக்கிற அரசியல் ஆலோசகர்கள். என்ன யோசனை சொல்வார்கள் இவர்கள்? தந்திரம் என்று சொல்லி கொடுக்குறானே, இந்த 5 கோடி 10 கோடி எல்லாம் பணம் வாங்கி கொண்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்ற முட்டாள்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லிக் கொடுப்பார்கள். வேற என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? இன்னொரு எம்ஜிஆர் ஆக நீங்கள் வடிவம் கொள்ளுங்கள், இன்னொரு எம்ஜிஆர் ஆகுங்கள். அவர் கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போனார். அவர் செய்ததெல்லாம் நாம் செய்தால் நாம் இன்னொரு எம்ஜிஆர் ஆகிவிடலாம். அவருக்கு காமன் சென்ஸ் இருந்தது, உனக்கு இல்லையே. அவர் அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தவர் அல்லவா, அவருக்கு கொள்கைகள் தெரியுமே. அவர் உன்னை போல தினத்தந்தி மட்டும் படிக்கிறவர் இல்லையே, அவர் எல்லாவற்றையும் படிப்பார். அண்ணா எழுதுவதை படிப்பார், மற்றவர்கள் எழுதுவதை படிப்பார், எல்லாமே தெரியுமே அவருக்கு. அதனாலே தானே அவரால் வெற்றிகரமாக அந்த கட்சியை கொண்டு செலுத்த முடிந்தது. சாகிற வரையில் அவரிடம் வந்து ஆட்சியை பறிக்க முடியவில்லை. சுற்றி அறிவுள்ளவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுவதையெல்லாம் கூர்ந்து கேட்டு தனக்காக முடிவெடுக்க தெரியும். அக்பருக்கு தான் எனக்கு தெரியாது அந்த மாதிரி. காமராஜ் அப்படி இருந்தார், காமராஜர் அப்படி இருந்தார், எம்ஜிஆர் அப்படி இருந்தார், அக்பர் அப்படி இருந்தார். அக்பருக்கு கையெழுத்தே போட தெரியாது. அக்பரை விட சிறப்பாக எவன் நாடாண்டான்? அக்பருக்கு வரலாற்றில் தி கிரேட், அக்பர் தி கிரேட் என்று பெயர். அதனாலே காமன் சென்ஸ் வேண்டும். உங்களுக்கு இல்லையே, நீ வேறு செய்தித்தாள்களே படித்தது இல்லையே, நீ தினத்தந்தியில் சினிமா விளம்பரங்களை தவிர உனக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது. எப்படி உனக்கு சிக்கல்கள் தெரியும்?